75-85% உண்மையை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னைக்கு நிறைய இருக்குல்ல, ஆளாளுக்கு ஒரு தகவல் சொல்றோம், பர்சனல் வெஞ்சன்ஸ்ல கருத்து சொல்றவங்க இருக்கிறான். பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனல் ஒப்பீனியனுக்காக வேற வேற கருத்துக்களை ரொம்ப தைரியமா பொய்யான கருத்துக்களை சொல்ல முடியுது. அப்ப இதற்கு நடுவுல நம்ம இளைஞர்களை வந்து குத்த சொல்றதும் சரியில்லை. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளவு தகவல் அவங்க எதை புரிஞ்சுக்கணும் இல்ல. குறை சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா. அப்ப எப்படிதான் நம்ம அவங்க கிட்ட என்னதான் சொல்றது, எப்படி அவங்க இதை ரிசீவ் பண்ணி புகட்டல்ல பெரிய பிரச்சனை இருக்குல்ல. நீ தேடு, நீ தேடு. பகுத்தறிங்கிறது வந்து கடவுள் மறுப்பும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி எதுக்குற மாத்திரம் இல்லைங்க. அது இல்ல. கத்திரிக்காய் வாங்குறது வெண்டைக்காய் வாங்குறதுல இருந்து பகுத்தறிவு இருக்கு. உனக்கு என்ன தேவைங்கிறத நீ முடிவு பண்ணு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதும் தப்பு தானப்பா. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தா உங்களை நான் யோசிக்க விட வேணாமா? என்னோட ஆதங்கம் சுய புரிதலுக்கு இல்லைன்றதுதான். நீ முதல் அரசியலே சுய அறம். நான் வந்து என்னுடைய அரசியல் என்னன்னா, நான் யாரையும் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறது. அப்புறம் நீங்க மத்ததெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல அரசியல்ங்கிறது அது அத்துமீறல போற அரசியல் சேர்த்துக்கிட்டு அது அரசியல் பண்ண சொல்லக்கூடாது. நீங்க யோசிங்க, தேடுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. நான் சொல்ற கழிவா வருதுன்னு இந்த கழிவு மாத்திரமே கவனம் செலுத்தாதீங்க. கழிவை பாக்குறீங்க, என்டர்டைன் இருக்குல்ல, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து என்ன? ஒரு சீரியஸ் நோட்டா ஒரு சமூக மனிதனா நீ என்னவான ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு உலகை பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒண்ணு நீங்க அதா இருக்கணும், இல்ல நான் இதா இருக்கணும். நீங்க இருந்த வேண்டிய கட்டாயத்துக்கு உங்களுக்கு கொண்டாந்து அதுவும் ஆரோக்கியமான ஒரு சமூக நிலைப்பாடு அல்ல. சுயமா யோசிக்கட்டும். சிந்தனை ரீதியா நீங்க வந்து நிதானப்படுத்தணும்னா நிதானமா யோசிச்சு சுயமாக முடிவெடுக்க வேண்டிய தன்மை மாத்திரம் தான் உலகத்துல அறிவு என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதுதான் தேவையும் கூட. அதை புகட்டவும் வேண்டாம். நான் வந்து இளைஞர்கள்லாம் வந்து எடுத்தோடனே ராமலிங்க விளையாடுற மாதிரி துண்டை கட்டிட்டு உட்காருங்கன்னு அது வந்து என் வீட்டில் என் பையனுக்கே நடக்காது. ஒருத்தங்களை பார்த்து இனி இதை செய்யி இதை செய்யாதங்கிற உரிமை யாருக்குமே இல்லை. ஆனா அவரவருக்கு முடிவு பண்ணக்கூடிய உரிமை இருக்கு. அதை நோக்கி பயணப்படணுங்கிறது நான் கடந்து வந்த பாதையில அடுத்த தலைமுறை மேல நான் வைக்கிற எதிர்பார்ப்பு.